அடுத்ததான் ஒரு அந்த காலத்தில் இருக்கிற திருநங்கைகள் வந்து நம்ம எங்கேயுமே வந்து born to win ஆர்கனைசேஷன்ஸ் எந்த ஈவெண்ட் பண்ணாலுமே சீனியர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி. சீனியர் இல்லாமல் ஜூனியர் எங்கேயுமே முளைச்சி மேலே வரல. கைத்தட்டணும்ல. ஸோ பெரிய நிகழ்வு ராணி சீதை ஹாலாக இருக்கட்டும், கலைவாணர் அரங்கட்டாக இருக்கட்டும், ராஜா அண்ணாமலை மன்றமாக இருக்கட்டும், எந்த நிகழ்வு நாங்கள் பண்ணாலுமே ஒரு மூத்த திருநங்கைகளுக்கான ஒரு பகுதி மேடையாவது பகிர்ந்து கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை. ஏன்னா 40-50 வயதுக்கு மேற்பட்ட மூத்த திருநங்கைகளில் பல பேர் வந்து வலியும் வேதனையோடையும் வாழ்வாதாரமும் இல்லாததோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. படித்தவங்க மேலே வந்து போயிருப்பாங்க, படிக்காத இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிற நான் கூட சரியாக படிக்கல பாமரமாக மக்களாக இருக்கக்கூடிய நபர்களில் வந்து நிறைய பேர் அவங்கள வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அவங்கள சந்தோஷம், ஹாப்பினஸ், எதுக்காக திருநங்கையானோ, எதுக்காக நான் வந்து இந்த பெண்மையை சுமந்துட்டுருக்கேன் அப்படின்னா என்னுடைய பெண்மையை நான் அவ்வளோ ரசிக்கிறேன், என் வயசு என்ன ஆனாலும். அப்படி ஒரு பாடல்லேருந்து ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க. இது 60s 70s உடைய சாங்லேருந்து வரப்போது. அவங்களோட பெரிய கைத்தட்டலுடன் ஐஸ்வர்யா அவர்களை ரொம்ப வரவேற்கலாம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவும். தினம் நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம்.
ஒரு மைம் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. பாண்டவின்லேருந்து கலர்ஃபுல்லாக ஒரு சவுத் இந்தியா லாங்குவேஜ்லேருந்து ஆட போகிறாங்க. அண்ட் ராகேஷ், ரேணுகா அண்ட் மியா சைலு அண்ட் அத்துல்யாவை ஒரு பெரிய கைத்தட்டலுடன் வரவேற்கலாம். మెల్లగా మెల్లగా మరుమల్లెల మప్పుల జల్లుగా ముని మాపులలో వేసై నీ ఓటు ముసి పువ్వులతో వేసయ్యావు నా ప్రేమ దేశాన్ని ప్రతిరోజు పాలించి నా రాణి వాసాన్ని రేపగలు రక్షించి నీ గుండెలకే వేస్తా నా ఓటు గుడి హారతిని వేస్తా ఓటు చిన్నగా అది కన్నుల విప్పిన కన్నెగా నీ మగసిరికి వేస్తా నా ఓటు నా సొగసిరితో
ഞങ്ങൾ വികാരമില്ല കണ്ണിൽ വിടാതെ മിന്നും മിന്നൽ തൊടാതെടാ പിതാന്തുമൂടിൽ കണ്ണിൽ പെടാതിരുന്നാൽ കൊള്ളാം പിടഞ്ഞൊടുക്കി തീർന്നേക്കാം போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா எப்படி ஆஃப் பண்றேன் பாரு ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் இல்லையா? கதை கேட்டு இதை தான் டெய்லி 365 நாளும் இப்போ 24 மணி நேரம் கேட்டு கேட்டு பாப்ஸ் எழுதி 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 கை வலிக்குது. அதுக்கு தான் இங்கே வந்தால் இங்கேயுமா கதையை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இல்லையா? அதனால தான் சவுத் இந்தியாவோடைய ஃபர்ஸ்ட் 5 லாங்குவேஜ் எடுத்து ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ்.